என்ன கல்யாண பொண்ணு ரெடி ஆயிட்டியா? ஓடுகிற தண்ணி இல்ல உரசி விட்ட சந்தனத்தை ஏய் கடுப்பேத்தாதடா நீ வேற. என்ன ஆச்சு? மூஞ்ச ஏண்டி இப்படி வச்சிருக்க? ஃபர்ஸ்ட் டைமா? ஃபர்ஸ்ட் டைமா? ஆமாம், அதுக்கு என்ன? உண்மையாலுமா? ச்சே வேஸ்டடி. நீலாம் எதுக்கு லவ் மேரேஜ் பண்ணிக்கிற? ஏண்டா ஃபர்ஸ்ட் நைட் வந்து ஃபர்ஸ்ட் நைட் பண்றதுக்கு எதுக்குடா லவ் மேரேஜ்? லவ் பண்ணும்போது தெரியல. ஏய் நானே வேட்டி இடுப்புல நிக்க மாட்டேன்னு இருக்கேன், சும்மா வந்து என்ன பேசிட்டு இருக்க? ஆனா இப்போ ஒரு மாதிரி இருக்குடி. ஒரு மாதிரி இருக்கா? சரி ஓகே வா கிளம்பு. உங்க வீட்டில் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நைட்டை கேன்சல் பண்ணிடலாம். எழுந்துரு வா வா. என்ன வேணுமா? அப்புறம் எதுக்கடி இவ்வளோ சீன் போட்டுட்டு இருக்க? சீக்கிரம் கிளம்பு. மாப்பிள்ளை உனக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரம் கிளம்பு. இந்த வேட்டி இடுப்புல நிக்கவே மாட்டேங்குது. இதுக்கேண்ட எவ்வளவு டென்ஷன் ஆகுற? என்னடி கை இப்படி நடுங்குது? டைம் ஆயிட்டு இருக்கு. என்னது மணி ஆயிடுச்சா? ஏய் லவ் பண்ணும் போது இருந்தது வேறடி. இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுடி. சரியா? சரி ரூம்குள்ள போனோடனே மறக்காம டோர் லாக் பண்ணும். டோர் லாக் பண்ணக்கூடாதா? அதெல்லாம் பண்ணிக்கோடி. மறக்காம உன் மாப்பிள்ளைக்கு பால் கொடு. அவன் பால் குடிக்க மாட்டான். ஏய் பாதாம் பால்ரி. அதெல்லாம் குடிப்பான். சரி உள்ள போய் என்ன பண்ணுவ? உள்ள போய் 2 பேரும் மனசு விட்டு பேசலான்னு இருக்கோம்டா. பேசிட்டே இரு. காலையில அந்த பொண்ணு டாடா பாய் சொல்லிட்டு போயிரு. அப்ப போன உடனே ஸ்டார்ட் பண்ணிடவா? அது ஒரு கேரக்டர் விட்டுருக்கு. அப்ப நான் என்ன தாண்டா பண்ணணும்? எனக்கு தெரியலா. என்னடி இது கசகச. ஏய் போட்ட வேணா அப்படித்தான் இருக்கும். சரி, அது மட்டும் இல்லாம போனோடனே உன் மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. அவன் காலையா? அதெல்லாம் முடியாது. நீ வேணா போய் விழு. ஏய் நான் எப்படி விட முடியாது? உன் புருஷன்டி. அதெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கணுமா? சம்பிரதாயம் பண்ணு. உனக்கு யார் சொன்னா? யூடியூப்ல சொன்னாங்க. யூடியூபா? அப்பனா கரெக்டாக தான் இருக்கும். சரி நான் வேணா அவன் காலை கையை காலா நினச்சி கும்பிட்டுக்கிறேன். இந்த வேட்டி வேற இடுப்புல நிக்கவே மாட்டேங்குதுடா. டேய் அங்க போய் அவுக்கிறத பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க? டேய் நர்வஸ் ஆகி காரியத்துல கோட்டை விட்டுறாங்க. இந்த நைட் தான் வரலாற்றுல நின்று பேசும்ல. ஏய் அதெல்லாம் பேசுண்டா. சரி நர்வஸ் ஆகி காரியத்துல மட்டும் கோட்டை விட்டுறாங்க. சரி யூடியூப்ல வேற என்ன சொன்னாங்க? புருஷனை பத்திரமா பார்த்துக்கணுமா, ஒழுங்கா வச்சுக்கணுமா, ஹர்ட் பண்ணக்கூடாதான். அப்புறம் அதெல்லாம் ஒரு கட்டிங் போட்டா கரெக்டா இருக்கும்னு தோணுதுடா. ஏய் அடியே கண்ட்ரோலா இருடி. ஓகே என்னடா போடா. ஃப்ரெண்டு ஜூஸ். ஸோ அதான் இங்கே ஸ்வீட்ஸு ஃப்ரூட் எல்லாம் இருக்கே. இல்ல ஜூஸ் சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. இவ்வளோ நேரம் தான் இப்படியே உட்காந்துருக்கிறது. நம்மளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சுமித்ரா, என்னதான் நம்ம 1.5 வருஷம் லவ் பண்ணியிருந்தாலும் நீ ஒரு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க. ஏன்னா இதை நான் எங்கள் அம்மா கிட்ட கூட சொன்னது கிடையாது, உன்கிட்ட தான் சொல்கிறேன். என்னோட சைல்டுஹுட்ஸ்லேருந்து. டே போதும்டா, பேசுறதுக்கான டைமா இது. ஏன் இதுக்கப்புறம் உன் கூட தானே வேலை போகிறேன். அப்போ அதெல்லாம் சொல்லு. எனக்கு இப்போ ஒன்றும் தெரிஞ்சுக்குவேன். நான் டென்ஷன் பண்ணிட்டு பாலே போல்ட் ஆகிட்டேனே. ஸ்வீட் சாப்பிடலாமா? பாதாம் பால்? இல்லை ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட் சாப்பிட்றோம். ஸ்வீட் சாப்பிட்டு என்னடா இவ்வளோ மட்டமான சரக்குல அடிக்கிற? சீ நாறுது. அப்போ சரக்குன்னு தெரிஞ்சதை எடுத்து குடிச்சியா? நான் குடிக்கக்கூடாதா? நான் அப்படிதான் குடிப்பேன். ஓ குடிச்ச உடனே உனக்கு போதை ஏறிடுச்சா? சி ஒழுங்கா பேசு. சரி உன்கிட்ட ஒன்று கேட்கவா? நம்ம எத்தனை வருஷமா லவ் பண்ணுறோம்? 1.5 வருஷம் இருக்கும். இன்னைக்கு நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் நைட். இந்த 1.5 வருஷத்துல நீ ஏன் என்கிட்ட எதுவும் கேட்கல? அதுவா
நீ என்ன ஏதாவது தப்பாக நினச்சிட்டினா எதுவாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்றத நான் என் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணேன். டேய் நிறுத்துடா, உண்மையாக சொல்லு. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் அப்படின்றது எங்களை மாதிரி 90s கிட்ஸுக்கு ரத்தத்திலே ஊறி இருக்கு. அதுனா டேய் அப்போ இந்த 1.5 வருஷத்துலேயே என்னை கழட்டி விடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேற, உங்களை நான் கழட்டி விட்டேன்னா என்ன யார் செத்துப்பா? அதுக்கு தான் ஆரம்பத்திலே என்னோட சைல்டுஹுட் கதைலாம் கேளுங்கன்னு சொன்னேன். கேட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும். நீங்கள் வேற, நான் கழட்டி விட்டுருவேன். சரி ஓகே, அதெல்லாம் விடு. பால் குடி. பால் பிடிக்காது. பாதாம் பால்ரா. கேசர் பாதாமா? ம் இல்லைங்க, உண்மையாலுமே எனக்கு பால் பிடிக்காதுங்க. பாதாம் பால் தான் குடி. இல்லை, குடிச்சா வாந்தி எடுத்துருவேன். எனக்கு தான் பாதாம் பால் பிடிக்கல, குடி. இல்லைங்க, கசக்கும். அது இல்லாமல் ரொம்ப நேரமா வச்சுட்டோமா, ஆறி வேற போச்சு. டேய் குடுறா. இல்லை வேணும். சொல்றல குடி. குடி. எப்படி ஸ்டார்ட் பண்ண போற? அதுவா, உங்க அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு சொந்த வீடு இல்லைன்னு சொன்னாரு. உங்க அம்மா சொந்த கார் இல்லைனாங்க. அதான் வீட்லேருந்து ஆரம்பிக்கலாமா இல்லை கார்லேருந்து ஆரம்பிக்கலாமான்னு இருக்கேன். புரியல. நீ எது? ஓ, நீங்க இதை சொன்னீங்களா? இல்லைங்க, இதுனா எனக்கு ஒரு ஒரு போ. சீ. கடைசி வரைக்கும் என் கூட இருப்பியா? என்ன பேசுற நீ? உனக்கு வயசாகி உன் தோலெல்லாம் சுருங்கி உன் முடியெல்லாம் நரைச்சி நீ கடைசியில் குச்சி ஊனிட்டு போகும்போது கூட உன்னை விட்டு நான் போக மாட்டேன். நான் உன் கூட தான் இருப்பேன். ஆனால் நான் அப்படிலாம் இல்லை. நீ மட்டும் என்ன ஏதாவது ஹர்ட் பண்ண, நான் பாட்டுக்கு உன்னை கழட்டி விட்டு போயிட்டே இருப்பேன். நான் ஏன் உன்னை லவ் பண்ண தெரியுமா? ஏன்? நீ ரொம்ப நல்லவன். ஏன் சொல்ல மாட்டேன்? நான் வாங்கி வச்ச சரக்கு குடிச்சிட்டேன், என்னை கழட்டி விடுறதுக்கு நாளும் குடிச்சிட்டேன். இதெல்லாம் கேட்டுட்டு உன் கூட இருக்க பார்த்தியா? நான் நல்லவன் தான், நல்லவன் தான். சரி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்குவேன், அது பண்ணணும். கேளு. நிஜமா பண்ணணும். என்ன கேட்டாலும் பண்ணுவேன். அப்புறம் வந்துட்டு நான் பண்ண மாட்டேன்னு சொல்லணும். 90s கிட்ஸுங்களுக்கு கொண்டாட்டிங்க சொல்கிறத மறுக்கிற ஆப்ஷனே கிடையாது. சொல்லுங்க, செய்கிறேன். சரி சரி, தூக்கம் வருது, தூங்க போகிறேன். குட் நைட். இந்த ஒரு நாளுக்காக என் வாழ்க்கை ஃபுல்லாக வெயிட் பண்ணி சிம்பிளாக ஒரு புடவை கட்டி விட்டு அவப்படுத்திட்டா. 90s கிட்ஸாக பிறந்து ஒரு பொண்ணை பார்க்க தயங்கி, பேச தயங்கி, ப்ரப்போஸ் பண்ண தயங்கி, கல்யாணம் பண்ண தயங்கி, ஏன் ஃபர்ஸ்ட் நைட் பண்ண தயங்கி இன்னைக்கு இந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்கு. நல்ல ஃபர்ஸ்ட் நைட்ரா. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்ல நாங்க தயங்க மாட்டோம். மறக்காம பொய்யாக்கா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.